Friends, welcome to TNPSC Stars channel. In the video la namba 12th standard max part B தான் பார்க்க போறோம். ஓகேவா? So part B ல வந்து உங்களுக்கு very short answers இருக்கு. So இதுல வந்து உங்களுக்கு first question பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு if A is equal to 3 5 1 2 B is equal to adjoint of A and C is equal to 3 times of A அப்படினு கொடுத்திருக்காங்க. Then find adjoint of mod adjoint of B by mod C அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொடுத்துருக்கதை நம்ம எழுதிக்கலாம். கொடுத்துருக்க வேல்யூஸை எழுதிட்டு அப்புறம் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 5 1 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா B is equal to adjoint of A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது adjoint of A அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணுற அதே adjoint ஃபார்முலாவை யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸோ adjoint of A is equal to உங்களுக்கு வந்துட்டு 2 -5 -1 3 அப்படின்னு வரும். ஓகேவா? which is equal to B அப்படின்னு வரும். ஓகே, அதாவது ஏன் அப்படி போடுறோன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் adjoint of A is equal to B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிஷன். ஓகேவா? ஸோ அதனால B is equal to B அப்படின்னு சொல்லி போடுறோம். நெக்ஸ்ட்டு பிக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பிக்கு நான் திருப்பி adjoint கண்டுபிடிக்கிறதுனா எப்படி வரும்? இப்போது ஒரு ரூல் இருக்குது. adjoint of A is equal to நம்மளுக்கு திருப்பி A அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போது adjoint of A is equal to B. adjoint of A is equal to B அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ம பியோட adjoint கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு mod adjoint of B by C அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தேவை. ஸோ பியோட adjoint கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல adjoint on both the sides அப்படின்னு போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போது நீங்கள் இந்த சம்மை இன்னும் ஷார்ட் ஆக்கணும், உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக முடியணும், கன்ஃபியூஷன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல adjoint of A கூட கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு ரூலை நீங்கள் அதாவது இந்த ஒரு ரூலை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு adjoint of A is equal to B அப்படின்னு எனக்கு இருக்குது. இப்போ adjointஆல் ரெண்டு சைடும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு adjoint of adjoint A is equal to adjoint of B அப்படின்னு எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ adjoint of adjoint A அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனலாக என்னென்னு வரும்? வெறும் A அப்படிங்கிறது தான் வரும். ஸோ adjoint of B is equal to adjoint of B is equal to A அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வருது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு adjoint of B கிடச்சிருச்சு A அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டெப் கூட தேவையில்லை. இந்த adjoint of A கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் கூட இங்கே தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் இந்த ஒரு மெத்தடை காமிச்சிங்கனாலே போதும், அவங்களால அதாவது மார்க்கை ரெடியூஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் போடலாம். ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வேணாலும் நம்ம ஆன்சரை கொண்டு வரலாம் இல்லையா? அந்த இதுதான். ஸோ இந்த மெத்தடில் போட்டிங்கனாலும் கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது adjoint of B divided by mod C அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம mod Cயை கொண்டு வர போகிறோம். ஸோ mod Cனா என்னது? C is equal to 3 times of A அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C is equal to 3 into A அப்படின்னு போட போகிறோம். A என்னது? வெயிட்டா, A என்னன்னு கொடுத்துருக்காங்க 3 5 1 2 அப்படிங்கிறது தான் A அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வெளியே 3 இருந்துச்சுன்னா அதை உள்ளார எல்லா டேர்ம்ஸோடையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 15 3 6 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு சியோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. இப்போது நம்மளுக்கு தேவை சியோட வேல்யூவா? கிடையாதுல்ல. மாட் சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் தெரியணும். ஸோ மாட் சியோட வேல்யூ எனக்கு தெரியணும் அப்படிங்கிறப்போ இதை வந்துட்டு நீங்கள் உள்ளார இருக்கிறதுக்கு டெட் எடுங்க. ஓகேவா? எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
9 15 3 6 அப்படின்ட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 9 into 6 அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு 54, 15 into 3 அப்படின்னு போட்டு உங்களுக்கு 45 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளி மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் 9 அப்படிங்கிறது வரும். ஓகேவா. அடுத்தது எனக்கு மோட் ஆஃப் அட்ஜாயிண்ட் பி தேவை. மோட் ஆஃப் அட்ஜாயிண்ட் பின்னா என்னது? மோட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன், நம்மளுக்கு இங்கே முன்னாடியே கிடச்சிச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அதனால் இப்படி போடுறேன். போட்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு மோட் ஆஃப் 3 5 1 2 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதை எடுத்தேன்னா 3 2s are 6, 5 1s are 5, minus 5. ஸோ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு 1 அப்படிங்கிறது ஃபைனலாக வரும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது என்னது? adjoint of B, mod adjoint of B divided by that of C. Okay. ஸோ இப்போ வந்துட்டு மேலே நம்மளுக்கு என்ன இருக்குது? adjoint of B is equal to 1 divided by C is equal to 9 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 1/9 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். 1/9. ஓகே. ஓகே. If A transpose into A inverse is symmetric, then prove that A square is equal. ஸோ இங்கே வந்துட்டு கொஷின் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க. தென் A square is equal to அப்படின்னு வரணும். ஓகேவா. A square is equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A into A square இது ஒரு சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A transpose into A inverse வந்துட்டு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A transpose A inverse the whole transpose is equal to A transpose into A inverse அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஸோ இதுதான் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஒரு பேசிக்கான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்துட்டு நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A transpose the whole T into A power minus 1 the whole into T. ஓகேவா. இப்படி எழுதலாம். is equal to AT into A inverse. ஓகேவா. ஸோ இப்படி எழுதுகிறேன். ஸோ இப்படி எழுதுனேன்னா எனக்கு ஸோ எப்படி இது அப்புறமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TNT இதாயிரும். ஸோ ஃபைனலாக A into A power minus 1 the whole power T அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா. which is equal to A power T into A power minus 1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு சைடும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன் ஏவால். ஸோ இப்போ ரெண்டு சைடும் நான் ஏவால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கே A இன்ட்டு ஸோ கிராஸ் போட வேணாம்னு நினைக்கிறேன். கிராஸ் போடுறது கொஞ்சம் ஆடாக இருக்கும். ஸோ A இன்ட்டு A into A inverse the whole T அப்படின்னு போடுறேன். which is equal to எனக்கு A power T into A inverse into A அப்படின்னு வருது. ஓகேவா. இப்போ வந்துட்டு உங்களுக்கு A inverse into A அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக I அப்படிங்கிறது வரும். அதாவது 1 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலான ஒன்று. ஸோ இது மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறதுனால நம்ம ஐயால் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஓகேவா. ஓகே. ஸோ அதனால் இப்போ இது என்னாகும்? இதுவும் கேன்சல் ஆகிட்டு I அப்படிங்கிறது வரும். ஐனா வேறு ஒரு மீனிங்கும் இல்லை, 1 அப்படிங்கிறது தான் மீனிங் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இங்கே A இன்ட்டு A அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு A ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A power minus 1 the whole T into A square is equal to AT into I அப்படின்னு போட்டு நான் எழுதலாம். ஓகேவா. ஸோ இப்படி எழுதுனதுக்கப்புறம் நான் திருப்பி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A power T அதாவது A டிரான்ஸ்போஸால் ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணுறேன். A டிரான்ஸ்போஸால் ரெண்டு சைடையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு AT into A power minus 1 the whole T into A square is equal to AT into AT. I வந்துட்டு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நம்ம ஏதாவது ஒன்று 1ஓட மல்டிப்ளை பண்ணால் எப்போயுமே 1ன்னு போட்டுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஐயை வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் AT into
a power t into -1. சின்ஸ் இது ரெண்டும் பவர்ஸில் இருக்கிறதுனால ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நீங்கள் இதை ஸ்வாப் பண்ணுறதுனால பெருசாக ஒரு சேஞ்சும் வரப்போகிறதில்ல. ஸோ -1 மேலே கொண்டு போய்க்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் -t அப்படின்னு எழுதுறதுனா கூட ஓகே. பட் இங்கே டிரான்ஸ்போஸ் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களால் அப்படி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஏடி இன்ட்டு ஏடி இருக்குது. ஸோ ஏடி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கலாம். அண்ட் இப்போ இது ரெண்டும் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இது எப்படி எடுப்போம்னா ஏடி அப்படின்னு எடுக்கிறத விட நீங்கள் இதை ஒரு நார்மல் மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி இன்ட்டு ஏடி த ஹோல் இன்வர்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக தான் வரும். ஸோ ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஐ அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a square is equal to at the whole square அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கிடச்சிருச்சு at square is equal to என்ன அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. at square is equal to a square அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட், இஃப் a is equal to cos theta sin theta minus sin theta cos theta and a det adjoint a is equal to k 0 k ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்க கொஷினை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எழுதிட்டா நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் என்னது? a is equal to cos theta sin theta minus sin theta cos theta அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆமாம். ஓகே, ஸோ அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது? எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா a into adjoint of a is equal to k0 0k அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இங்கே k is equal to என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே k அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இந்த k என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு a கிடச்சிருச்சு. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் a நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஏவோட டெட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ mod of a அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப் காஸ் தீட்டா சைன் தீட்டா பை மைனஸ் ஆஃப் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு வருமா? ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னா மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ மைனஸ், ஓகே, இதை தனித்தனியாக போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மைனஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா நீங்கள் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 அப்படிங்கிறது அர்த்தம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ a இன்ட்டு adjoint of a அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி நீங்கள் எழுதலாம்? adjoint of a is equal to 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ சின்ஸ் இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களால் டேரெக்டாக 1 அப்படின்னு மட்டும் போட முடியாது. ஸோ 1 அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை உங்களால் 1ன்னு போட முடியாது. பட் ஒரு மேட்ரிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது i அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மீதியை வந்து எனக்கு a இருக்குது. ஏவோட டெட்டை நான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஏவோட டெட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது? i. ஸோ இதுதான் ஏவோட டெட் இல்லையா? ஸோ mod a தான். ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுவும் i தான். ஸோ இது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு
1001 அப்படின்ட்டு இருக்குமா? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக 1001 அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால இதையும் இங்கே கொடுத்துருக்க K00K அதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக K is equal to 1 அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு தோட்டி அப்படியே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏவோட அட்ஜாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ மாட் ஏ எடுக்கிறோம். மாட் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு வருது. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் ஸோ அதனால 1 அப்படிங்கிறது தான் வரும். சின்ஸ் இது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 1 அப்படின்னு போட முடியாது எங்கேயும். ஐடென்டிட்டி ஒரு மேட்ரிக்ஸை வந்துட்டு நம்ம கேன்சல் ஆகுது அப்படி ஆச்சு அப்படின்னா 1ன்னு நம்ம எங்கேயும் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஐ அப்படின்னு தான் அங்கே போடணும். அதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐ அப்படின்னு போடுறோம். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு வருது. ஏன் இங்கே வந்துட்டு மாடியே எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியோட வேல்யூவும் 1 தானே. ஸோ ஐ இன்ட்டு ஐ அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைனலாக ஐ தான் வரும். அதாவது 1 இன்ட்டு 1னா உங்களுக்கு என்ன வரும்? 1 தானே வரும். ஸோ அதே மாதிரி தான் ஐ இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ வெறும் ஐ தான் வருது. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2 இன்ட்டு 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா நீங்கள் இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க 1001 அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு கேவோட வேல்யூ வந்துட்டு 1 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஸோ த வேல்யூ ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஓகே ஓகே தென் ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் லாம்டா வேல்யூ இஃப் லாம்டா இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5, -2 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லாம்டாவோட வேல்யூ நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கதை நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5, -2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாம்டா இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் லாம்டா இஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏவோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ டெட் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 det A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தானே வரும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏ இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா நம்மளால் லாம்டாவை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இங்கே மிஸ் ஆகிற வேல்யூஸ் det ஏவையும் அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மாட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5, -2 அப்படின்ட்டு இருக்கு விச் இஸ் ஸோ 2 இன்ட்டு -2 அப்படின்னா நம்மளுக்கு -4ன்னு வரும். மைனஸ் ஆஃப் 5 3s ஆஃப் 15 அப்படின்னு வரும். ஸோ 15. ஸோ -4 -15 அப்படின்னா உங்களுக்கு -19 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது வந்துட்டு அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு -2, -3, -5 அண்ட் 2 இதுதான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 19 இன்ட்டு -2 -3 -5 +2 ஓகே +2 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு மைனஸ் இங்கே எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ மைனஸ் வெளியே காமனாக எடுக்கிறேன். அப்படி எடுத்தேன்னா எனக்கு -1 - -19 இன்ட்டு 2, 3, 5 -2 அப்படின்னு எடுத்துடுவேன். இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டா மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு திருப்பி 1 / 19 இன்ட்டு 2, 3, 5 -2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த ஒரு மேட்ரிக்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். 2, 3, 5 -2 அப்படிங்கிறது உங்களுக்கு ஏவை திருப்பி ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால் 1 / 19 இன்ட்டு
ஏ அப்படிங்கிறது வரும். 1 divided by 19 into a is equal to a inverse அப்படிங்கிறது வருது. ஸோ a inverse is equal to 1 divided by 19 into a அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 19 அந்த சைட் மல்டிப்ளை பண்ணுங்கள். 19 into a inverse is equal to a அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இது எதை ரெப்ரசன்ட் எந்த மாதிரி இருக்கு? லாம்டா இன்ட்டு a inverse is equal to a அப்படின்ட்டு இருக்கா? இதே ஃபார்மில் இருக்கா? ஸோ 19 is equal to லாம்டா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, யா தட்ஸ் இட். ஸோ ஃபோர்த்து சம்மும் இதோட முடிஞ்சுது. நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூ என்னது? 19. ஓகேவா? ஓகே, ஸோ நம்மளுக்கு அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்த சம்மில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x minus y is equal to 3, 5x plus y is equal to 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கதை எழுதுவோம். இதை வந்துட்டு மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதணும். கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். 2x minus y is equal to 3, 5x யா தானே கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ இப்போ வந்துட்டு இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 2 1 5 1 அப்படின்னு வரும். இன்ட்டு எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 4 அப்படின்னு வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு எக்ஸ், இது வந்துட்டு பி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ட்டு இருக்கா? ஏ இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு வருதா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. அதாவது எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இந்த ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்ல இப்படி போட்டால். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/det இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது தானே நம்மளுக்கு ஏ இன்வர்ஸோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஏ இன்வர்ஸை சால்வ் பண்ணணும். ஏ இன்வர்ஸ்க்கு ஸோ ஏ இன்வர்ஸ்க்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் mod A தெரியணும். mod A is equal to நம்மளுக்கு வந்துட்டு 2 minus 1 5 1 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 2 into 1 2, 5 into minus 1 minus 5. ஸோ minus of minus 5. ஓகேவா? ஸோ 2 plus 5 அப்படின்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 7 அப்படிங்கிறது ஃபைனலாக வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸை அப்படியே டேரெக்டாக கேல்குலேட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு 7 ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு 1 1 மைனஸ் 5. ஸோ வெயிட், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் எழுதிடணும்ல. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கே எழுதுனேன். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்துட்டு 1 1 மைனஸ் 5 2 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஓகே, தென் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு 1 மைனஸ் 5 1 2 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏ இன்வர்ஸ் கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஏவும் கிடச்சிருச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அப்படியே டேரெக்டாக இப்போ இருக்க வேல்யூவை அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/7 இன்ட்டு 1 மைனஸ் 5 1 2 3 4 அப்படின்னு போடுங்க. முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். அண்ட் அடுத்தது இப்போ இதை அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை மட்டும் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1/7. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸோ 1 இருக்கா, இதோட இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 and 4 இருக்குது. ஸோ 3 + 4 1 into, ஸோ இதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு எழுதுகிறேன். 1 into 3 ப்ளஸ் ஆஃப் 1 into 4. அடுத்ததாக திருப்பி இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு -5 into 3 -5 into 3
ப்ளஸ் ஆஃப் 2 into 4 அப்படின்னு வரும். ஸோ அடுத்ததாக இதுக்கப்புறம் 1/7 into 3 + 4 divided by -15 + 8 அப்படின்னு வருதா. ஓகே, ஸோ அடுத்ததாக இப்போது 1/7 into 7 divided 7/7 7 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வெளியே நம்மளுக்கு 1/7 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ வெளியே 1/7 அப்படின்ட்டு இருக்கிறதுனால உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 divided by 7 7 divided by 7 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு 1 1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, x is equal to 1/1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. x is equal to 1 1 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு xy அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ. ஸோ அப்படின்னு வந்துச்சா. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளால் இந்த மேட்ரிக்ஸை பார்த்து என்ன சொல்ல முடியும், x is equal to 1 அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அதே மாதிரி y is equal to 1 அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு பார்ட் C போடுறேன். ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hope this video was useful.